கிச்சிச்சாலாம் பண்ணிடாதடி அவனா. கிச்சிச்சாவானா நல்லா இருக்கும்ட்டு இப்படியே கை தூக்கி வச்சா. நான் என்ன பண்ணேன், இங்கே பாரு எப்படி திரும்ப அழுத்தணும், இப்படியே அழுத்திக்கிட்டு இப்படியே வந்தேன்னா கம் கட்டில் மட்டும் பிடிச்சி கை வச்சு இப்படி இப்படின்னு வரு. ஏய் நீ என்ன அழுத்தலான்னு வந்தியா இல்லை வேற ஏதாவது பண்ணுறியா நீனு? சும்மா கத்திக்கிட்டே இருக்க, அந்த வாயை மூடு, மறுபடியும் கையை தூக்கி வச்சுட்டு இப்படியே அழுத்திக்கிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பிடிச்சி விடவே இல்லை. என்னடி இன்னும் ரொம்ப இன்னைக்கு ஒரே முட்டை என்ன போட்டு துள்ளு பண்ணிட்டு கிடக்குற. இந்த மியூசிக்கில் கமெண்ட்ஸ் எங்கே பார்க்க போகிறாங்க? நீ தான் மாஸ்க் போட்டிருப்பா. அப்புறம் அப்புறம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க அடியா, லைக் போடுங்க. லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள், லைக் போடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே ஒரு ½ இருக்கும், அப்படியே கிச்சிச்சா மூட்டுறதும், காலை பிடிச்சி மடக்கிறதும், இதை பிடிச்சி இழுக்கிறதும். அப்புறம் அவர் என்கிட்ட இப்படியே வந்தார் இன்னும் அப்படின்னு. ஷோ இதை ஒன்று சொல்லிடுறா. நேற்று இப்படி இல்லை, இன்னைக்கு ரெண்டா. அப்புறம் ஏன்டி என்கிட்ட இதெல்லாம் விளையாடுற? ஏய் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன எப்போ பாரு அதுதானா? இதில் சின்ன சின்ன விளையாட்டும் கொஞ்சம் இருக்கணும், பேசாமல் இரு அப்படின்னு. சிஸ்டர் சிஸ்டர் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட இப்படியெல்லாம் பண்ணது உண்டா சொல்லுங்க. அப்படித்தான். கார்த்திக் ரங்கா மோனி இந்த வார் தேவையில்லாத ஆணை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. 24 கோல்டை சொன்னேன். 24 கோல்டா? ஓ அது ரேட் அதிகம். ஆமாம் ஆமாம், அது எப்படி பண்ணாலும் இப்போ 18 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். அக்கா எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மறக்க முடியல. லவ் ஃபெயிலியரா? சிச்சே, நம்ம சேனலில் இருக்கிறவங்களாம் எவனுக்கு லவ் ஃபெயிலியர்னு ஒன்று நடந்தே இருக்கக்கூடாது சரியா? என்ன வெறுப்பேற்றி பார்க்குறாங்களா? இல்லை மச்சான், இல்லை மச்சான், வீட்டுக்கு வீடு வந்து கணவன் மனைவியெல்லாம் இப்படி தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. சுவாரஸ்யங்கள் நிறைந்த கதை தான் கணவன் மனைவி. பண்ணுவேன் சிஸ்டர். பார்த்தீங்களா, நம்ம எல்லாம் ஒரே மாதிரி. அதனால சும்மாவே இருக்க மாட்டேன். அது குப்பரை படுத்துட்டு இருந்தேன், நான் மேலே ஏறி ஏறி படுத்துப்பேன். கொஞ்ச நேரம் கம்முன்னு ஏந்திரியா கம்முன்னு என்ன. என்னாலும் ஒரு வெயிட்டா அவன் பொண்டாட்டி இப்படி சுண்டு வரல தூக்கி இப்படி சுற்றுறான். அவன் பொண்டாட்டி தூக்கி சுண்டு வரல சுற்றுறான்னா அவன் 30 கிலோ இருப்பா, 40 கிலோ இருப்பா. இங்கே என்ன தடிமாட்டு கணக்கில் இருந்தாக்க எங்கேருந்து தூக்கி சுற்றுறது? டான்ஸு ப்ளீஸ், செம்மையாக இருக்கீங்க. அதுக்கு 24 கேரக்டர் ஜுவல்ஸ் செய்கிறது கஷ்டம். பிஸ்கட்டு வேணால் வச்சுக்கலாம். என்ன எல்லாம் இப்போ பிஸ்கட் வச்சுக்கலாம், 24 கேரட்டில் செய்கிறது கஷ்டன்றீங்க. எல்லாம் பெரிய பெரிய லெவலில் யோசிக்கிறீங்களே. நாங்கள் இன்னும் 2 கிராம் ரிங்கிலே இருக்கிறோங்க. எங்கள் சக்திக்கு 2 கிராம் ரிங்கு தாங்க. நீங்கள் என்னமோ பிஸ்கட்டுங்கிறீங்க, சாக்லேட்டுங்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. கடவுளே. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க. அது சரி, நம்ம சேனலில் தான் எல்லாம் பிஸ்னஸ் மேனாக இருக்காங்களாச்சே. நீங்கள் எத்தனை கேஜி? நான் இன்னைய பொழுதுக்கு நான் 69 கிலோ இருக்கேன். சரத்குமார் ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்லு செல்லம். ஹாய் பட்டு, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ. மில்க்கு பிக்கிஸு பிஸ்கட் வாங்க காசு இல்லையா மச்சான்? அதுக்குன்னு ரொம்ப ஓவராக போய் சொல்லாது. அது வெறும் 5 ரூபாயில் கூட கிடைக்குது மச்சான். அது கூட நம்மளால வாங்க முடியாதா? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. அருண் ஹாய் அருண். ஆமாம் ஆமாம், 69 70 இருந்தேங்க, குறைஞ்ச 72 இருந்தேன். இன்னும் சொல்ல போனால் அப்படியே 70 ஆனேன். என்னைக்கும் உங்கள் யூடியூப் லைவுக்குள்ளே உங்களெல்லாம் பார்த்தேனோ, பாலாக போச்சு என்னுடைய லைஃபு. என்னோடய வெயிட்டும் அன்னைக்கு குறைஞ்சது தான் என் வெயிட்டு. இப்போ வரைக்கும் உங்களை விட்டே என்னால் போகவும் முடியல. என் வெயிட்டு எனக்கு திருப்பி கிடைக்கல. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க. அப்பாடா, ஒரு 300 லைக்கை வாங்கியாச்சு. ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் லைவ் இருக்கு. சூப்பர் மஜாவாக இருக்கிறேன். நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்போது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஜாயின் பண்ணி வாங்க. ஸ்மைல் ஆல்வேஸ். மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இன்றைக்கே வரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க.
என் நெஞ்சில் வாங்க மூப்பாலாச்சு. ஏங்க என் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த டைலாக் கேட்டால் எனக்கு பிடிக்கலங்க. மாற்றுங்க, மாற்றிக்கோங்க. என்ன வார்த்தை இது? இப்படி பேசக்கூடாதுமா. என்னது புரியலையே. விடுங்க நிலா, இப்போ தான் அழகாக இருக்கு நிலா. அப்படியா? உங்களெல்லாம் பல பேருக்கு வெயிட் லாஸ் ஆகுது, இது வேறையா? சாய் கண்ணா, ஹாய் சாய் கண்ணா. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க தங்கம். நான் மாதம் சிப்பி 92ல் கோல்டுக்கு பணம் கட்டிட்டு தான் இருக்கிறேன். அடப்பாவி அடப்பாவி. எப்போ ஸ்டார்ட் மெம்பர்ஷிப் லைவு? இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க, முடிய போகுது 1 மணி நேரம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்கம்மா. எல்லோரும் 1 நிமிஷம் லைக் போட்டுக்கோங்க. லைக் போட்டுட்டிங்களா? சரோ என்னது எனக்கு புரியல சரோ. ஐயோ, அப்புறம் என்ன பண்ணுவாங்க சார்? பாப்பு முல்லை மலர் போலே மொய்க்கும் வண்டு போலே. ஆஹா, சரி ஓகே. மச்சான் கம்மிங்கா செல்லம். கட்டிடலாம். நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு இது பிளாட்டினம் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம அங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் உங்களை லைவில் என்ன இருக்குது? எல்லாமும் இருக்குங்க. வெரைட்டியாக இருக்குங்க, எல்லாமும் இருக்குது. நீங்கள் ஊற்றியும் சாப்பிட்லாம், பிசைஞ்சியும் சாப்பிட்லாம், தொட்டும் சாப்பிட்லாம். அது உங்கள் விருப்பம். ஆமாம் சிவா ப்ரோ, பட் யூஎஸ்ஏ பட் ஹவுஸ் சப்போர்ட்டடு வார் கண்டினியூ. இப்போ வந்து யாருக்கு யார் சப்போர்ட்டிவாக இருக்காங்க மோனி? சரியான சந்தன கட்ட உடம்பா? அப்படியா? ரகு செல்லம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க. வெங்கட் சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பொறுமையாக பண்ணலாம். பிளாட்டினம்மா மம்மி. கார்த்திக்கு டேஸ்ட் பண்ண முடியுமா? ஓ, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய மரவை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ரைஸ் எடுத்து அள்ளி வைங்க. அதுக்கப்புறம் குழம்பு எடுத்து ஊற்றுங்க. தொட்டுக்கை எடுத்து போடுங்க. ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரே டைமில் கப்புன்னு அடித்தாலும் அடிக்கலாங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் ருசியாக இருக்குங்க. நீங்கள் மொத்த கலவையாக கலந்து அடித்தாலும் ருசியாக இருக்கும், பாட்டாக எடுத்து சாப்பிட்டாலும் ருசியாக இருக்கும். பிளஸ்ஸம், ஹாய் பிளஸ்ஸம். செல்லம் சொல்லுங்கள் பிளஸ்ஸம். வெங்கடேஷ், திரு செல்லம் கொஞ்சம் லைக் போட்டுக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தா தான் வேணுமா? எது பார்ட்டு தான் வேணுமா? அப்படியா? ஓகே. பார்ட்டாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பிளாட்டினம் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க, கோல்டு எடுத்துக்கோங்க. ஓகே. அப்புறம் செல்லம் வீடியோ கிடையாதுங்க, அப்படிலாம் ஒன்று கிடையாது. ப்ளஸ் கோகுல், ஹாய் கோகுல் சிஸ்டர், கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓ, எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஸ்லோவாக போகுது கமெண்ட்ஸ். ஜாஃபருக்கு இங்கே மச்சான் நான் அதை சொல்ல மாட்டேன் மச்சான். ஏன்னா நீ வந்து 3வது இடத்துல ஒரு வேர்ட்ஸை ஒன்று போட்டு வச்சுருக்கேன் 3வது லைனில், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். தேங்க்யூங்க. நல்ல பெருமாள். டைம் என்னாச்சு? 12:09. அப்புறம் தவமணி, ஹாய் தவமணி. பிளஸ்ஸம் ஸ்டாப் பண்ணுங்க கமெண்ட்ஸ், அதையே போட்டுட்ருக்காரு. ஐயனார் பார்க்கலாமா? பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க, பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 3 எஸ்பி. அப்படியா? எஸ்பி நீங்கள் தானே டிபி வச்சுருப்பீங்களே ப்ரௌன் கலர் ஷர்ட் போட்டுட்டு, அவரா? டைப் பண்ணால் கை வலிக்குதான். திரு கமெண்ட்ஸை போட்டால் தான் திரு படிக்க முடியும். யூடியூப் பற்றி உனக்கு தெரியாதடா? அது போடுற 10 கமெண்ட்ஸில் 2 தான் கண்ணில் காட்டுது, என்ன பண்ணுறது? டியர் ஸ்வீட்டு. ஆமாம் சரபுரம். மச்சான் கம்மிங்க. யாருடா மச்சான்? யார் மச்சான்? பாக்ஸு. ஹலோ பாக்ஸி. இன்னும் கொஞ்சம் தான், இன்னொரு 5 லைக் போட்டுக்கோங்க. மெம்பர்ஸ் பெனிஃபிட்டு.
செம்ம ஹாட்டாக இருக்கும். ஜாயின் பண்ணி உள்ளே வந்து பாருங்கள், தெரியும். உள்ளே வந்தால் மட்டும்தான் தெரியும். ஜாயின் பண்ணி வாங்க கைஸ். தஞ்சாவூரா நீங்கள்? எது நானா? இல்லைங்க, கல்பாக்கம்னா. ஏஷியன் உள்ளே வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். சீக்கிரம் வாங்கடியா, டைம் ஆகும். லைவ் முடிய போகுது, சீக்கிரம் வாங்க. ஹலோ மச்சி, ஹவாரிடா. என்னோட கமெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக பண்ணுறாங்க போல். உன்னோட கமெண்ட்ஸ் யாருடா பண்ணுறா? சரி, சரிங்க. என்ன மேலே ஜாயின் பண்ணிக்கோங்க, டிபியை தொட்டுக்கோங்க. டிபியை தொடுங்க டியர். லைக் இந்த மாதிரி போட்டுட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிபியை தொடுங்க. அப்புறம் இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், மெம்பர்ஷிப் வந்துருச்சு. இதில் செகண்ட் ஆப்ஷனில் பிளாட்டினம் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். பெரிய கொஞ்சம் இன்னும் ஹாட்டாக வேணும்னா டைமண்ட் ஷோ லைவ் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு நகர்த்திக்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் ஆகுது. கமெண்ட்ஸ் படிக்கலான்னு யாரும் வருத்தப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அப்போ தான் நான் மெம்பர்ஷிப்புக்குள்ளே போக முடியும். ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது லைக் போட தெரியாதவங்க இந்த மாதிரி ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் தெரியுதுல, தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணி விடலாம். செல்லம் முந்தானி எடுத்து இடுப்பில் சொருகணுமா? சொருகிடலாம். லைவ் முடியலையா? முடிய போகுது. ஆமாம், ஜாயின் பண்ணால் ஒருத்து. சீக்கிரம் ஜாயின் பண்ணி வாங்க. உங்களுக்கு கால் வலிக்கலையா? என் ஹார்ட்டு எவ்வளோ நாளாக நிற்கிறீங்க தெரியுமா? ஹார்ட்டு நிற்கிறேண்ணா. சிஸ்டர், நான் சில்வர் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கீங்களா? வாங்க சிஸ்டர், வாங்க. உங்களுக்காக தான் வெயிட்டிங், வாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், கேர்ள்ஸுக்கு மெம்பர்ஷிப்பில் அலோ உண்டு. யாருக்கெல்லாம் இந்த சிற்பியை ரொம்ப பிடிக்குமோ, கேர்ள்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, கூச்ச நாச்சம் இல்லாமல் ஜாயின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. அங்கே நம்ம சவகாசமாக உட்காந்து பேசிக்கலாம், ஓகேவா? ஐயோ ஐயோ. தீபக், வா, வெல்கம் டு டைமண்ட் தீபக். தேங்க்யூ தீபக், தேங்க்யூ டியர், தேங்க்யூ. கொஞ்சம் தண்ணி குடி. நாக்கு ட்ரை ஆயிடுச்சு மச்சான், உண்மைதான். நாளைக்கு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. நான் நம்பிட்டேன். சிஸ்டர், எதுக்கு சிஸ்டர் சில்வர்லா? நம்ம ஒருத்துக்கெல்லாம் சில்வர்லாம் ஜாயின் பண்ணால் நல்லாவா இருக்கு சிஸ்டர்? வெயிட்டாக ஜாயின் பண்ணணும் சிஸ்டர். பர்சனல் ஆக்சஸ் ஸ்கொயர் ஃபீட்டுடைய அளவு அதிகம் சிஸ்டர் பர்சனல் ஆக்சஸில். ஆனால் ப்ரைஸ் ரொம்பவே கம்மி தெரியுமா? தண்ணி குடிச்சிட்டு வரேன். என்னன்னு தெரியல, வாயெல்லாம் வலிக்குது எனக்கு. வாய் ரொம்ப வலிக்குதுடா.
நான் ஜாயின் பண்ணிட்டா பண்ணு கார்த்திக்ரங்கா. சதுரடி வந்து அதிகமாக இருக்கும், ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், போஸ்டல் ஆக்சஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. கார்த்திக் இது வேறையா? கேர்ள்ஸுக்கு மெம்பர்ஷிப்பா? காய்ஸ், கேர்ள்ஸுக்கு மெம்பர்ஷிப் வேணும்னு ஆசைப்படுறவங்க, குறிப்பாக இந்த சிற்பியெல்லாம் யாரை லவ் பண்ணுறீங்களோ, பெண்களாகிய நீங்கள் இந்த சிற்பியை லவ் பண்ணுறவங்க எல்லாரும் சில்வர் ஆக்சஸில் ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. மற்றதெல்லாம் நம்ம சவகாசமாக அதில் பார்த்துக்கலாம். யாரும் தயங்க வேண்டாம். எனக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வேறு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். யாராக இருந்தாலும் டக்கு டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க, யோசிக்க வேண்டாம். குறிப்பாக இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய பேர் காஞ்சி தீஞ்சு போய் நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் வைரலாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். தயங்காமல் நம்ம சேனல் சிற்பி 92 கிரீன் பேஸில் ஒரு சில்வர் ஆக்சஸ் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் உள்ள நுழைங்க. அப்புறம் அடுத்தடுத்து பேட்சாக நம்ம நகர்ந்துக்கலாம். ஐஷ் தேவா பைத்தியமா? யாரு ஐஷ் தேவ பைத்தியமா? பொறாம பிடிச்சோனே. இன்று அமாவாசையா? ஹாய் டார்லிங், இரவு வணக்கம். வணக்கம் வணக்கம் டியார், வணக்கம். லைக் போடுங்க செல்லம். சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உன்னை கண்டதும் ஓடி ஒளிந்த நிலா, இது வேறையா? என் ஹார்ட் நீ ரொம்ப நாளாக நிற்கிறீங்க, ஸோ கால் வலிக்கலையாம். செல்லும் பின்னாடி திரும்புங்க. பின்னாடி திரும்பணும், அவ்வளோதானே? திரும்பிட்டா போச்சு மச்சான். திரும்பிட்டேன்டா, தெரியுதா? தெரியுதா மச்சான்? ஓகே மச்சான். அப்பா ஏன் உங்கள் ஆசையை கெடுப்பானே, நான் திரும்பிட்டேன். அப்புறம் மேடம் என் பேரை சொல்லுங்க. அவர் இதயத்தில் ஏமா நின்றுக்கிட்டே இருக்க, ஒரு சேரை போட்டு உட்கார ரொம்ப கஷ்டப்படுது. வாங்குங்க. ஏங்க சேர் எடுத்துட்டு வந்துட்டேங்க, எங்கெங்க போடணும்? ரொம்ப நேரமாக அவருடைய ஹார்ட் வலிக்குதுன்னு சொல்கிறாரு. சேர் எங்கே போடணுங்க சொல்லுங்க. செல்லம், எனக்கு என்னதான் டைம் லைவ். இங்கே என்னெல்லாம் கேட்குறீங்களோ எல்லா ஆயுதங்களும் வீட்டில் தயாராக வைத்து கொண்டிருக்கிறேன். சேரு, வாட்டர் பாட்டிலு, நீங்கள் கேட்குற அத்தனை பொருளுமே அட்டன் டைம் சொடக்க போகிற நேரம் எல்லாமே வீட்டில் இருக்குங்க. ஹாப்பி உமன்ஸ் டே அக்கா. தேங்க்யூ கிரண், தேங்க்யூ. மொபைல் பிராண்டு நேம் தெரியலையா? தெரியாதது ரொம்ப நல்லது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சரிடா, லைவை முடிச்சிடலாமா? வாங்க, நம்ம செகண்ட் சேனல் வேறு இருக்குது. ஜாயின் பண்ணிட்டீங்களா எல்லோரும்? கோல்டு ஆக்சஸ்க்கு போகலாமா? ஃபஸ்ட்டு இது பிளாட்டினம் லைவுக்கு போகலாமா? செல்லோ முந்தானி எடுத்து இடுப்பில் சொருகு. சிவா ப்ரோ நேற்று கூட டின்னர் சாப்பிடல. மோனி ப்ரோ ஏன் பாப்ஸு நேற்று சாப்பிடல? என்னாச்சு பாப்ஸு? பாப்ஸு ஏன் நேற்று சாப்பிடல? சொல்லவே இல்லை. மேடம் சிஸ்டருக்கு ஒரு தெளிவான பதில் கொடுங்க. சிஸ்டர் ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க சிஸ்டர். மோனி சாப்பிடலையே. மோனி என்ன சாப்பிடாம இருக்கீங்க? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாமா? ஏன்னா எனக்கும் டிஃபன் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, நான் சாப்பிடணும். ஏன்னா நான் 8 மணிக்கு சாப்பிட்டது, வெளியில் சாப்பிட்டல, நல்லா பசிக்கும்னு சொல்லிட்டு சரி நான் கொஞ்சம் தூங்க போகிறேன்ட்டு தான் நான் ரூமுக்கு வந்தேன். இட்லி தரேன்னு ஏமாத்திட்டான் பப்ஸு. நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். சரு நீங்களும் சாப்பிட்டீங்களா? சங்கர் நீங்களும் சாப்பிட்டீங்களா? சாமி மச்சான்
ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க செல்லம். லைக் போடுங்க இந்த மாதிரி. அப்புறம் சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிளஸம், கோகுல், கண்ணா, சிவா, எப்படி இட்லி தருவியா? நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இட்லி, சாம்பார், தூள், பொடி, காரப்பொடி எல்லாம் கிடைக்கும். அப்புறம் சிஸ்டர் பர்சனல் லைவுக்கு என்கிட்ட மணி இல்லை சிஸ்டர். சரி பரவாயில்ல சிஸ்டர், பேசிக் லெவல்ஸ் சில்வர் அதுக்குள்ளே வந்துடுங்க. ஆனால் ஒன்று சிஸ்டர், நீங்கள் வெக்கப்படக்கூடாது, ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு தாங்கிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம், மனப்பக்குவம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சில்வருக்கு வாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் சிஸ்டர், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போது 3 AM வெயிட்டிங் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். அப்போ வந்து டீ சாப்பிட்லாமா? எப்படி ஜாயின் பண்ணுறது? மேலே இருக்கிற சேனலோடைய டிபியை தொட்டிங்கனாக்கா ஜாயின் பட்டன் கேட்கும், அது தொடுங்க மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு என்ன லைவ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நேம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், சில்வரில் அந்த அளவுக்கு ஓவரெல்லாம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஓவராக இருக்காது. ஆனால் வந்து உங்களுக்கு பேசிக் லெவல் பிளாட்டினத்தில் கிடைக்கும். அப்புறம் கோல்டு, டைமண்டுன்னா அதில் தான் உங்களுக்கு எல்லா ஸ்பெஷலுமே அடங்கியிருக்கு. இதெல்லாம் ஜாயின் பண்ணால் 31 நாள் இருக்கும் ஆக்சஸ். ஓகே சிஸ்டர், இப்போ பாருங்கள். ஐயோ சிஸ்டர், எனக்கு வேறு வெக்கமாக இருக்குது. நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். சரி வாங்க பார்த்துடலாம், ஒத்தைக்கு நீங்களா நானான்னு பார்த்துடலாம், மோதி பார்த்துடலாம் வாங்க. களத்தில் இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நச்சுன்னு நங்குற மாதிரி பறிச்சுட்டு தானே எழுந்துக்கணும். என்ன வச்சா சொல்கிற? ஐயோ மதன் சிஸ்டர், கூச்சமாக இருக்குது சிஸ்டர். சரி வாங்க பார்த்துக்கலாம், விடுங்க. செல்லம் பின்னாடி திரும்பி உன்னோட ஹேர் ஸ்டைலை காமி. சாரிடா பட்டு, இதுக்கு மேலே நீ ஹேர் ஸ்டைல் அதில் இருக்கிற காலடி ஹேரை பார்க்கணுன்னாலே நீ ஜாயின் பண்ணி தான் உள்ளே வரணும். கேடி வா மச்சான், எப்படி இருக்க? தலை கமெண்ட்ஸ் பண்ண தலை, ஏன்டா சைலண்ட்டாக இருக்க? செல்லம் எனக்கு ரிப்ளை பண்ணு. சொல்லுங்கள் எஸ்டி குட்டி, டான்ஸ் ஆடுங்க. ஓகேடா, மணி வந்து 12:23. நான் லைவ் முடிச்சுக்கிறேன், நாளைக்கு வரேன். ஓகே, ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. குட் நைட் குட் நைட் குட் நைட். வாங்க இப்போ நம்ம பிளாட்டினம் லைவ் ஆன் பண்ணலாம். சிற்பி 90 டிகிரி மிஸ் நம்ம யூடியூப் மட்டும், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. பொலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. குயிக்காக ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப்புக்குள்ளே வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே சிற்பி 922 பார்த்துக்கலாம். நான் வரலை, நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கோங்க. அடப்பாவி செல்லவங்க காய்ஸ், நம்மளோட சிற்பி 922 சேனல் இருக்குது, அதுலேயும் மெம்பர்ஷிப் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இதில் மெம்பர்ஷிப் முடிச்சுட்டு இப்போ அதில் தான் ஆன் பண்ணுவேன். இதே நேம் தான், இப்போ கீழே இருக்குல்ல சேனல் நேம், சேம் நேமு. ஆனால் 922 போடுங்க, அந்த சேனல் வந்துடும். சரிடா.